கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். Let's go holidays. Travel beyond boundaries. 27th அப்படின்றது அவரோட லைஃப்ல ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அது மேபி நெகட்டிவா இருக்கலாம் இல்ல பாசிட்டிவா இருக்கலாம். உண்மையிலேயே 27ஆம் தேதிக்கும் விஜய் அவர்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 100% சம்பந்தம் இருக்கு. இந்த நீசபங்க ராஜயோகம் அமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல பல இழப்புகளை கொடுக்கும், பல தோல்விகளை கொடுக்கும். இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் சந்திரனும் சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால அந்த செவ்வாய்க்குரிய எண்ணு தான் 27. 9 அப்படின்றது செவ்வாயோட எண். அவர் என்னைக்கு அரசியலேருந்து கால் எடுத்து வச்சாரோ அன்னையில் நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக 27ஆம் தேதி அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய மார்ச் 27 என்ன நடக்க போகுது, ஏப்ரல் 27 என்ன நடக்க போகுது? அதாவது இழப்புகளை கொடுத்தாலும் அதுதான் அவருக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம். அதுதான் அவருக்கு நேரடியாக சம்பந்தம் இருக்கு அப்படின்றதுனால 27ஆம் தேதி அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கும். கடகராசி அப்படின்றதுனால அவருக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்தது. அவருடைய திசா புத்தி படி பார்க்கும் பொழுதும் அரசியல் யோக ஜாதகம். ஆனா இப்ப போற டைம் வந்து கொஞ்சம் அவருக்கு சறுக்கல். சார் வணக்கம். வணக்கங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது இப்போ அரசியலுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஹடில்ஸை ஃபேஸ் பண்றாரு அப்படின்றது. ஏன்னா இப்போ கரூர் இன்சிடென்ட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஜாதக ரீதியிலேயே இப்படியான ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டா, இல்லை அரசியலுக்கு வந்ததுனால அழுத்தம் மட்டும் அதை எடுத்துக்க முடியுமா, இல்லை அவருடைய ஜாதகத்தில் இப்படி தான் வர வேண்டியது இருக்குது தடைகளை எல்லாம் கடந்து? இல்லை, நம்ம பொதுவாகவே எந்த ஒரு துறையில் உள்ள நுழையும் பொழுது நமக்கு தடைகள் பிரச்சனைகள் வரும். மற்றவர்கள் நம்ம ஒருத்தர் எதிர்க்கிறோம்னா நமக்கு கண்டிப்பாக அவங்களால பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லா துறையிலையுமே இருக்குது. இப்போ ஒரு சாதாரண ஒரு டீ கடையில் வேலை செய்யக்கூட அவனை விட்டுட்டு வேறு ஆளை போட்டோம்னா அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணால் அது பிரச்சனை வரும் சாதாரணமாகவே. அப்படின்ற பட்சத்தில் அரசியல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. யாருமே வந்த உடனே ஒருத்தர் கூப்பிட்டு இவர் இந்த ஹீரோவாக இருந்தாருங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்து யாரும் கூப்பிட்டு போயிட்டு முதலமைச்சர் சேரில் உட்கார வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவரோட ஜாதகம் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவர் நிச்சயம் அரசியலுக்கு வருவார், அவருடைய ஜாதகத்தில் அரசியலுக்கான அமைப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம யார் யார் பெரிய பெரிய நடிகர்கள் வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போனோம், அவங்களாம் வராமல் போனதே முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஜய் வந்து அரசியலுக்கு நிச்சயம் வருவார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவர் வந்துட்டார். இப்போது அவருக்கு வந்து அஷ்டமச்சனியோடு நடந்துட்டு இருந்தது. கடகராசி அப்படின்றதுனால அவருக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்தது. அந்த அஷ்டமச்சனி காலத்தில் அவர் வந்து ஒரு இதுக்கும் போகும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அவருடைய திசா புத்தி படி பார்க்கும் பொழுதும் அரசியல் யோக ஜாதகம். ஆனால் இப்போ போகிற டைம் வந்து கொஞ்சம் அவருக்கு சறுக்கல் கொடுக்குற டைம். அதாவது வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற டைம், பிரச்சனைகள் பார்த்து பயந்து ஓடக்கூடிய டைம் இல்லை, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற டைம். அப்படின்றதுனால அவர் அதை வளர்ந்துட்டு தான் இருக்கிறார். நீங்கள் ஒரு விஷயம் பாருங்களேன். அவருக்கு வந்து சாதாரணமாக ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தார், உண்மையாக அது முன்னேற்றத்துக்கான வழி. ஓகேங்களா? அவர் சாதாரணமாக ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தார், அவர் போயிட்டு பிரச்சாரம் பண்ணார், ஜனங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இல்லாமல் இவர் அரசியலுக்கு வந்தோடனே இத்தனை பேர் இந்த இதில் இறந்துட்டாங்க அப்படின்னு உலகம் ஃபுல்லாக பேச வச்சுட்டார். புரியுதா இல்லைங்களா? அவர் நடக்கக்கூடிய நெகட்டிவ் கூட அவர் மக்களிடையே இன்னும் பிரபலப்படுத்துது. அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. புரியுதா இல்லைங்களா? நடக்கக்கூடிய நெகட்டிவ் தான், நெகட்டிவான விஷயங்கள் தான் அது. நீங்கள் எது வேணால் காரணம் சொல்லலாம், ஜாதகம் சொல்லலாம், இல்லை மற்றவங்க வந்து வேண்டும் பண்ண அதெல்லாம் நீங்கள் யாரும் அது ஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் தனியான விஷயங்கள் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஆனால் அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்ச நாளாக வந்து விஜய் பற்றி எந்த பேச்சும் இல்லாமல் இருந்துச்சு. நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு திரும்ப. ஓகேவா? யாராவது ஒரு அவருடைய கட்சிக்காரங்க யாராவது ஒருத்தர் நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன், விஜய் வந்து இப்படி இருக்கா, இந்த மாதிரி பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது பெரிய அளவில் அவருக்கு அதெல்லாம் எல்லா அரசியல்வாதிகள் அப்படின்னு வந்துட்டா எல்லாம் வரதாங்க செய்யும். ஓகேங்களா? அரசியல் அவரோட ஜாதத்தில் அரசியல் யோகம் இருக்கு, அதனால தான் இதெல்லாம் நடக்குதே.
அவர் இன்னும் மக்களிடையே இன்னும் பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய இது போகுது இப்போ. ஓகே, இப்போ அவரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு இன்டெப்தா நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்றது, அவங்க விவாகரத்து கேட்குறாங்க அப்படின்றது இன்னைக்கு பூதாகரமாக இருக்கு. இந்த சமயத்தில் வந்து சிலது இந்த இதெல்லாம் கோ இன்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லி இந்த 27ஆம் தேதியோட கனெக்ட் பண்ணுறாங்க. 27th அப்படின்றது அவருடைய லைஃப்ல ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அது மேபி நெகட்டிவாக இருக்கலாம் இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு அப்படி லைன் அப் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் கரூர் இன்சிடென்ட் நடந்தது 27ஆம் தேதி. அதன் பிறகு அவங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சது சென்னையில் அப்படின்றது 27ஆம் தேதி நடந்தது. செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தது இப்படி ஜனநாயகன் படத்துக்கு தொடர்புடையது. இப்போ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்றது பூதாகரமா மாறி இருக்கு அப்படின்றது 27ஆம் தேதி அப்படின்னு இப்படி அடுத்தடுத்த ஒவ்வொரு 27ஆம் தேதியும் அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல தொடர்புடையதா இருக்கு அப்படின்ற ஒரு மீம் எல்லாம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுறது பாக்குறோம். உண்மையிலேயே 27ஆம் தேதிக்கும் விஜய் அவர்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 100% சம்பந்தம் இருக்கு. எப்படி அப்படின்னா அவரோட ஜாதகம் கடக ராசி, கடக லக்னம்ங்க. லக்னத்திலே வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து நீச்சமா இருக்கு, சந்திரன் ஆட்சியில் வீட்டில் இருக்கு. அவரது வந்து நீசபங்க ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம்ன்றது சூப்பரான யோகங்க. அதாவது வந்து நீங்கள் விஜயை பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்துகிட்டு பயங்கர ஃபெயிலியர். அவரோட மாண்புமிகு மாணவன் அதெல்லாம் வந்து பயங்கர ஃபெயிலியர். ஓகேங்களா, இருந்ததெல்லாம் சொத்தியே அழிச்சுட்டான்னு அவங்க அப்பா சொன்ன மாதிரி இதுவெல்லாம் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீக். புரியுது இல்லைங்க? இன்னைக்கு விஜய்ன்றது வந்து ஈக்குவல் டு ரஜினி அப்படின்ற லெவல் கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த நீசபங்க ராஜயோகம் அமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் பல இழப்புகளை கொடுக்கும், பல தோல்விகளை கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் சந்திரனும் சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால அந்த செவ்வாய்க்குரிய எண்ணு தான் 27. 9 அப்படின்றது செவ்வாயோட எண். ஓகேங்களா, 27 ரெண்டுத்தையும் கூட்டினா 9. இப்போ ஏன் அன்னைக்கு அந்த மாதிரி இழப்புகள்லாம் வருதோ, அவருக்கு நீசபங்க ராஜயோகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நீசபங்க ராஜயோகம் அந்த இழப்புகளை கொடுத்து மிகப்பெரிய உச்சத்தை அவர் கொடுக்கும். அவர் என்னைக்கு அரசியலேருந்து எடுத்து வச்சாரோ அன்னையில நீங்க சொல்ற மாதிரி தொடர்ச்சியா 27ஆம் தேதி அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்போ அவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு போக போறாருன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ சம்மந்தப்படுத்தி போறவங்க ஒவ்வொரு மாசத்துலயும் 27ஆம் தேதி என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஒட்டி போடும்போது அதுல ஒரு நாட்டு வச்சும் போடுறாங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய மார்ச் 27 என்ன நடக்க போகுது, ஏப்ரல் 27 என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் அது வந்து நீங்க சொல்றது பார்த்தா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதாவது இழப்புகளை கொடுத்தாலும் அதுதான் அவருக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம். அதுதான். ஓகே, அப்போ அது அவருக்கு நேரடியா சம்பந்தம் இருக்கு அப்படின்றதுனால 27ஆம் தேதி ஒரு அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்குது. எஸ். இப்போ இதெல்லாம் தாண்டியும் கூட அந்த கட்சி அப்படின்றது எவ்வளோ ஸ்டேபிளாக ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றத பற்றியும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா இப்போ கூட்டணி கணக்குகள் அப்படின்றது பேசுகிறாங்க, கூட்டணி பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இந்த கட்சி அப்படின்றது இன்னுமே ஸ்ட்ராங்காக மாறுமா? அதில் இன்னும் நிறைய பேர் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் உண்டா இந்த கட்சிக்கு? இல்லைங்க, விஜயோட ஜாதகம் வந்து ஒரு அரசியல்வாதிக்கான ஜாதகம். நம்ம வந்து எப்பயுமே இப்போ அதே மாதிரி தான் நம்ம விஜயகாந்ததும் அரசியல்வாதிக்கான ஜாதகம். பட் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்துச்சு, அதுக்கு மேலே போக முடியல. ஸோ விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு அரசியல்வாதி அப்படின்ற லெவலுக்கு அவர் இன்னைக்கு வந்துட்டார். மக்களிடையே பிரபலம் ஆகிட்டார். மக்கள் அவர் போகிற இடத்துக்குலாம் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. அவருக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. ஓகே, வாக்கு வங்கி இருக்குது. ஓகேங்களா, ஆனால் அவரை வந்து வழி நடத்துறது யார்? இப்போ எப்படின்னா ஜெயலலிதா அப்படின்னு எடுத்திங்கன்னா ஷோன்னு ஒரு ஆள், ஷோன்னு ஒரு அவருடைய நண்பர், அதே நேரத்தில் அவர் அண்ணன் மாதிரி அவர் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்துக்கும் கூட இருந்து வழி நடத்தினாங்க. ஓகேங்களா, இப்போ கலைஞர் எடுத்தனா அவரே அரசியல் சாணிக்கங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஜெயலலிதா ஷோ இருந்தாலும் சசிகலா அம்மையார் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி விஜய் வந்து அவரோட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிற ஒரு விஷயம் அவரோட ஜாதகத்தில் இருக்கு. ஸோ அவங்களோட இவங்க சேரும்போது மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய நிலை. அதாவது வந்து ஒரு நேரம் ஆளுங்கட்சியாகவோ ஒரு நேரம் எதிர்கட்சியாகவோ மாறக்கூடிய அளவு தாவேகா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டுங்க. அப்படியான ஆட்கள்லாம் சேருவாங்க, கண்டிப்பா சேருவாங்க. சரி, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும்போது 2026 யார் வெல்ல போவது அப்படின்ற மாதிரி தான் அந்த கணக்குகள் இருக்கு. குறிப்பா ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் என்ன சொல்லுதுன்னு எனக்கு சொல்லுங்க. முதல்ல இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம், இதெல்லாம் என்ன சொல்லுது?
ஆக்சுவலி இப்போது தேர்தல் களம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பயங்கர ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பயங்கர சூடு பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் கிட்ட வந்துருச்சு, பெருசாக ஒன்றும் சூடு பிடிக்கல. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வேற ஒரு சேனலில் வந்து தற்போதைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் டிசம்பர் மாதம் வரைக்கும் டைம் வந்து சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. அவருக்கு வந்து இந்த சிம்ம ராசி, இந்த 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனின்னு சொன்னாலும் அவருடைய ஜாதகப்படி திசாபுத்திகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் பெரிய அளவுக்கு அவரை பற்றி விமர்சனங்களோ ஆட்சியை பற்றி விமர்சனம் யாருமே பேசவே முடியல. ஓகேங்களா. எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு தான் எல்லாமே சாதகமாக. இப்போ தான் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்கு. இப்போ யார் வெல்வாங்க அப்படின்ற நிலைமை வந்து மக்களுக்கே தெரியாத ஒரு குழப்ப சூழல்னா பத்திரிகையாளர்களே இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த லெவலில் தாங்க இப்போ போயிட்டுருக்கு. அதே மாதிரி கூட்டணியும் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கேயுமே ஃபிக்ஸ் ஆகலை. அது ஒரு விஷயம். அது இல்லாமல் இப்போ என்ட்ரி ஆனது விஜய், அவரோட ஒரு பக்கம் என்ட்ரியாக இருக்கார். இப்போத்துக்கு பார்க்கும்போது ஸ்டாலின், இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதகம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. அது வந்து எப்படி உதயநிதி அதாவது வந்து சிலருக்கு மட்டும்தான் அந்த இது அமையும். அந்த வாரிசுகளுக்கு வந்து அப்படியே ஒரு அரச பரம்பரைன்னா அவங்க வாரிசுகளுக்கு அது அப்படியே தொடர்ந்து வரும். ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ ஸ்டாலின் அவரோட ஜாதகத்துக்கே எடுத்துக்கோங்களேன். அவருக்கு மற்ற எத்தனை பேர் அவங்க அண்ணன் தம்பி சொந்தங்கள்லாம் இருக்குது, யாருமே உள்ளே வர முடியல. ஓகேங்களா. அவரோட ஜாதகத்தில் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. ரொம்ப சிம்பிள். இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து முதல்வர் ஆகிறதுக்கான யோகமே இல்லைன்னா அவர் நிறைய வந்து தப்பான ஜாதகங்களை வந்து வெளியே பரப்பி விட்டுட்டாங்க. ஒரிஜினல் ஜாதகம் அப்படின்றது வந்து கிடைக்கல. அது ஒரு காரணமாக இருந்தது. ஸோ அவருடைய ஜாதகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அவர் முதல்வர் ஆக்கிடுச்சு. ஆனால் இப்போ போகிற அந்த திசா புத்திகள் கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதகம் பயங்கர பீக்கில் இருக்குது. அது வந்து ஒரு கலைஞர் வந்து எப்படி கலைஞர் கருணாநிதி எப்படி வந்து ஆட்சி பண்ணாரோ, ஓகேங்களா, அவர் எப்படி ஒரு அரசியல் சாணக்கியனாக இருந்தாரோ, அவர் எப்படி ஒரு ஏழை பங்காளனாக இருந்தாரோ, அந்த அனைத்து விஷயங்களையும் உதயநிதி ஸ்டாலினோட ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த தன்மை அப்படியே இருக்குதுங்க அவரோட ஜாதகத்தில். ஸோ உதயநிதி ஸ்டாலினோட ஜாதகம் தமிழ்நாட்டில் அந்த கல்வெட்டில் பொறிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அது இன்னும் பல வருடங்களுக்கு பேசக்கூடிய ஜாதகம். இப்போ ஒரு கம்பேரிசன் வந்துடும் இல்லையா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக இப்போ விஜய் அவர் வந்திருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகமும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. அப்போ இவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு, அப்போ கம்பேரிட்டிவ்லி யாரோடது வலுவா இருக்கு அப்படின்றது வந்துடும் இல்லையா. இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்னா உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. மிகப்பெரிய அரசியல் வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஜாதகத்துல உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங் கம்பேரிட்டிவிட்டி மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. விஜயோட ஜாதகம் முதலமைச்சர் ஜாதகம் தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது வந்து கலைஞரோட ஜாதகத்தில் முதலமைச்சர் யோகம் இருக்கு, ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகமும் முதலமைச்சர் யோகம் இருக்கு. அப்படின்னா ஒருத்தர் அவங்களுக்கு டைம் பீக்ல இருக்கும்போது அவங்க முதலமைச்சர் ஆவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் நடக்குமே தவிர நீங்க அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நிஜமாவே அவருடைய ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பயங்கர பெயர் புகழ்லாம் வருங்க. அதாவது வந்து ஏழை பங்காளன்ற பேர் வந்து அப்படியே வருங்க உங்களுக்கு. அதாவது ஏழைகளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாதகம். ஓகேங்களா. நீங்கள் அதை வந்து நம்ம இது பண்ணவே முடியாது. இப்போத்துக்கு நம்ம யாருடைய ஜாதகம் அவங்க ஜாதகத்தில் பீக் டைம் இருக்கோ அவங்களுடைய சக்ஸஸ் ரேட்டிங் அந்த மாதிரி தான் நம்ம வந்து யார் முதலமைச்சர் ஆவாங்கன்னு பார்க்க முடியும். ஆனால் ரெண்டுமே முதலமைச்சருக்கான யோகக்கூடிய ஜாதகம் தான். அப்போ இப்போ இன்னைக்கு தேதியில வந்து திமுக கூட்டணி, இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்காங்க. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த பேட்டர்ல இருந்துகிட்டே இருக்காரு. அவரும் ஸ்ட்ராங்காகவே நிறைய, ஏன்னா இன்னைக்கு தேதியில் அதிகபட்சமான தொகுதிகளை எல்லாம் அவர் கவர் பண்ணியிருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, ஏன்னா அவருமே ஏற்கனவே முதல்வராக இருந்திருக்கார். அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஜாதகத்திலையும் அந்த யோகம் இருக்கு. அப்போ அது தொடருமா, எப்படி இருக்கும்? நீங்க இவரோட ஜாதகம் வந்து இபிஎஸோட ஜாதகம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இப்போ போகிற டைம் வந்து திசாபுத்திகள் படி ஓகே தான். அவருடைய ஜாதகம் நமக்கு வந்து ஆன்லைனில் நம்ம எடுக்கிற ஜாதகம் வச்சு சொல்ல போகிறோம். திசாபுத்திகள் படி அவருக்கு ஓகே தான். ஆனால் அவர் கன்னி ராசின்றதுனால கண்டகச்சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டகச்சனி அப்புறம் அஷ்டமச்சனி.
இந்த நேரம் தான் உங்களுக்கு எதிரிகளால் பயங்கரமான பிரச்சனைகள் வரும். முக்கியமாக அவர் பண்ண பெரிய தப்பு அப்படின்னா, அதாவது வந்து ஒரு ஓபிஎஸ்ன்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய 3 முறை முதலமைச்சருங்க அவர். அந்த கட்சியில் ஒரு முக்கிய புள்ளி அவர். அவரை வந்து முழுமையாக அவர் வெளியே திரட்டாம அவர் கூட வச்சிருந்தா எதிரிகள் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, நான் முதலமைச்சர் ஆகணும் இல்லையோ, நீ என்ன வாழ விடல, நான் உன்னை வாழ விட மாட்டேன்னா அவர் போயிட்டு நீக்கி இருக்க கூடாது. அவர் தப்பு பண்ண, அது வந்து பாலிடிக்ஸ் படி அது தப்பு, அரசியல் படி அது அவர் பண்ண தப்பு. எதிரியை வந்து நீ அழிக்கிறதுக்கு அது ஒன்றும் அரசர்கள் காலம் கிடையாது. எதிரி வந்து அப்போ வந்து ஒரு நாட்டினுடைய ராஜா என்ன பண்ணுவான்னா, தனக்கு எதிராக இருக்கணும்னா அவன் நாட்டை அழிச்சுட்டு அவன் அரசனை கொண்டுட்டு அந்த நாட்டை வந்து கைப்பற்றிடுவாங்க. இது வந்து அந்த காலங்களில். இப்போ போய் நீங்கள் அழிக்க முடியுமா அந்த மாதிரி? முடியாது. அதனாலதான் இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நீ என்னை எதிர்க்கிற, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து பிரச்சனைக்குரியவன், அதனால நீங்கள் என் கட்சியிலே இருக்கக்கூடாது, நீ வாழக்கூடாது, நீ கட்சியை விட்டுட்டு வெளியே போயிடணும், ஓகேங்களா? நாளைக்கு நீ வந்து வேற கட்சிக்கு போனாலும் அம்மாவுக்கு துரோகம் செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி உருவாக்கிட்டு அதை இது பண்ணிடுவாங்கன்னு அவரு நினைக்கிறார். அதை வந்து அவர் ஒரு மேட்ரே இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு அவரு நினைக்கிறார், ஓகேங்களா? நான் வந்து ஓபிஎஸ் உடைய ஜாதகத்தை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்து அவருக்குரிய நண்பர்களுக்கு அவருக்குரிய உறவினர்களும் நம்ம காண்டாக்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்போது 7.5 சனி போயிட்டுருக்கு, ஜென்ம சனி வேறு வரப்போகுதுங்க, அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓபிஎஸ்ஸை வந்து இபிஎஸ் கிட்ட பக்குவமாக போயிட சொல்லுங்கள். ஏன்னா இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவரோட ஜாதகம் இப்போ போகிற டைமு. ஸோ அதனால் பக்குவமாக போயிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பலமுறை சொல்லிட்டேன். அது கடைசி வரைக்கும் அது என்ன நடக்குது, அவங்க டைரக்ட் கான்டாக்டாக இருக்கும்போது நம்மளால் டைரெக்டாகவே சொல்ல முடியும். பட் அவங்க டைரக்ட் கான்டாக்ட் இல்லாமல் ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவங்க கூட இருக்கிற எம்எல்ஏ அந்த மாதிரி சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டும் நம்மகிட்ட கான்டாக்டில் இருந்தாங்க. அவங்க கட்சி பற்றி சார் என்ன சார் ஆகும் ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்படிங்கும்போது ஜாதகத்தை கொடுங்க, நான் பார்த்து சொன்னேன். அப்புறம் நான் பார்த்தும் சொல்லிட்டேன். அவங்க அந்த மூவ் அதில் என்ன பண்ணாங்கன்னு எந்த மூவும் நமக்கு இல்லை. பட் இபிஎஸோட ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இவரை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் அவர் டாமினேட்டடாக இருக்கிறார், ஓகேங்களா? இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இபிஎஸ் இருக்கார் இல்லையா, அவரோட ஜாதகத்தில் கண்டகச்சனி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நேரம் இதுதான் அங்கே பிளானட் என்ன வேலையெல்லாம் பண்ணுது பாருங்கள். இப்போது கண்டகச்சனி வரும்போது எதிரிகள் பலமாவாங்க. இப்போது ஓபிஎஸ்ஸாக அவர் பகைச்சிக்கிட்டார். அவர் கட்சி தனியாக தொடங்கியிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவர் தனியாக நான் ஒரு கட்சி தொடங்குறேன் அப்படின்னா ஒரு கூட்டம் அவருக்கு பக்கம் போயிருக்கோம், அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இல்லை நான் தாவாக்கையில் போய் சேர்றேன் அப்படின்னா அது ஒரு கூட்டம் போயிருக்கோம். இதில் என்னது பிஜேபிக்குள்ளே போனார்னா அதுக்கு அவன் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஆனால் என்னைக்கு தன்னுடைய நண்பன் எதிரியிடம் போய் சரணடைஞ்சானோ அப்போது எதிரி கை கோக்கும் பொழுது இவங்களுக்கு பெரிய அடி விழும். அதுக்கான நேரமும் இப்போ கண்டகச்சனி அடுத்து அஷ்டமச்சனி. ஸோ அதனால் இது வந்து அவரோட தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்குது. இபிஎஸோட தனிப்பட்ட ஜாதகம் கோச்சாரம் சரியில்லாதனால இபிஎஸ் பண்ண தவறுகளை உணரக்கூடிய காலம் இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே தெரியும். இப்போ கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கும்போது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அவரை முன்னிலைப்படுத்தினா எழுதி கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள், ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். Let's go holidays. Travel beyond boundaries.